நீங்க ரியல் லைஃப்லயே அப்படி ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்வாகா இருக்கிற ஒரு ஆள் தான். அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எங்களுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது தெரியுது. பட் மாத்தேன் கேரக்டரும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வந்து எவ்வளோ இதுவா இருக்கு. ஏன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் அப்படி சொல்றேன். இந்த ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே வந்து மாத்தேன்ல கனெக்ட் ஆகிற விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து ரேர் இந்த ரேர் கேஸ் தான் அப்படி சொல்லுவாங்க ஒரு சிலர். அது எப்படி இருக்கு? அந்த ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பிரதர். நமக்கு எப்படி வீட்ல மிரர் முன்னால பிராக்டிஸ் பண்ண நமக்கு இது இல்லை. ஸோ ஜாலியா ஏன்னா நம்மளோட கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா படிக்கும் போதே நமக்கு தெரியும். ஓகே இங்க என்ன ரியாக்ஷன். அதுவும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் தான் மாறும். ஸோ அந்த மாறுற ஒரு விஷயங்கள் வந்துட்டு நம்ம ரைட்டர் கிட்டயும் நம்ம டிரெக்டர் கிட்டயும் நம்ம உட்காந்து ஸோ இது இப்படி ஒரு ஸ்டைல்ல இருக்கு. என்னோட ஸ்டைல்ல இப்படி ஒன்று சொல்லாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க லைக் ஓகே இது நல்லா இருந்தா நல்லா இருக்கு. ஓகே டன். ஸோ அட் லாஸ்ட் நவீன் உள்ள வராம மாத்தேன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தான். அண்ட் ஆடிஷன்லயும் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்துட்டு நீ ரியல் லைஃப்ல எப்படி இருப்பியோ எனக்கு அதுதான் இதுக்குள்ளார வேணும். ஸோ எனக்கு வந்துட்டு நடிக்கக்கூடாது. லைக் நீ எப்படி நடப்ப, நீ எப்படி பார்ப்ப, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ரொம்பவே ஈஸியா இருந்தது.